பிரியமானவர்களுக்கு சமாதானம். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதை எப்படி அறியலாம் என்கிற தேவ செய்தி அநேகர் கேட்டுள்ளனர். அது சிலருக்கு பிரயோஜனமாகவும் இருப்பதை அறிந்து நம்முடைய தேவன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே வேளையில் அந்த செய்தியை குறித்து 2 காரியங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவது காரியம், ஒருவர் காணிக்கை நிறைய வசூலானால் பரிசுத்த ஆவி இருப்பதை கண்டுபிடிக்கலாம் என்கிறதான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொருவர் சபைகள் ஏன் வந்தது, கிறிஸ்து ஒருவர் தானே என்கிற கேள்வியும் வைத்திருக்கிறார். ஆகவே முதலாவதாக கொடுக்கப்பட்ட காணிக்கை நிறைய வசூல் ஆனால் பரிசுத்த ஆவியான் இருப்பதை கண்டுபிடிக்கலாம் என்பதற்கான அந்த விளக்கத்திற்கு நான் ஒரு சிறு விளக்கத்தை வேதத்தின் அடிப்படையிலும் அதைத் தொடர்ந்து கேள்விக்கான பதிலையும் தருவதற்கு நான் பிரியப்படுகிறேன். முதலாவதாக காணிக்கை நிறைய வசூலானால் பரிசுத்த ஆவியானவர் அங்கு இருப்பதை கண்டுபிடிக்கலாம். இந்த விளக்கத்தை தந்தவர் சபை கூடி தேவனை ஆராதிக்கிறவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய தெளிவான ஒரு உண்மை, காணிக்கைக்கும் அது சில வேளை கொஞ்சமாக காணிக்கை வந்தாலும் சரி அல்லது நிறைய காணிக்கை வந்தாலும் சரி, காணிக்கைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு தொடர்புமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு வெளியரங்கமாக பிதாவாகிய தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அருளப்பட்டதற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம், மணவாட்டியாகிய சபையை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து எடுத்துக்கொள்ளுகிற வரையிலும் பாதுகாவலாக இருந்து ஒரு தேற்றலனாக இருந்து மணவாட்டியை மணவாளனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியான ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்யும்படிக்காகவே பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே வழங்கப்பட்டாரை ஒழிய மற்றபடி காணிக்கை, தசமபாகம், வசூல் இவைகளை பற்றி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தொடர்பும் ஒரு இணைப்புமே இல்லை என்பது பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்கள் சபை கூடி வருகிறவராக இருந்தால் உங்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான அதே வேலை தாழ்மையான ஆலோசனையும் கூட, நீங்கள் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வேதம் வாசிக்கிற போது சில வேளைகளில் புரியாத அநேக இடங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு தோன்றும். ஒரு நோட்புக் போட்டு ஒரு பேனா பக்கத்தில் வைத்துக்கொண்டு புரியாத விஷயங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி வேத புத்தகத்தை வாசிக்கிற போது கேள்விகள் எழும்புகிற போதும் அந்த கேள்விகளையும் கூட நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு உங்களுடைய சபை கூடி வருகிறவராக இருந்தால் உங்களுடைய சபையின் தலைமை போதுகிற இடத்தில், இந்த இடத்த நான் வாசித்தேன், எனக்கு புரியலைங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. இந்த இடத்த நான் வாசித்தேன், எனக்கு ஒரு கேள்வி வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படி சொல்லி நீங்கள் கேட்க வேண்டிய முறையிலே உங்கள் சபை போதகரை நீங்கள் அணுகினீர் என்று சொன்னால் வேதத்தை குறித்த அறிவை வளர்த்து கொள்வதற்கு அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு ஆலோசனை என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சில வேளை உங்களுடைய சபையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த விளக்கம், அதாவது காணிக்கை நிறைய வந்தால் அங்கு பரிசுத்த ஆவியான் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கலாம் சொன்னீங்கல்ல, இந்த விளக்கமே கூட சில வேளை உங்களுடைய சபையிலேயே கொடுக்கப்பட்ட போதிக்கப்பட்ட ஒரு விளக்கமாக உங்களுக்கு இருக்கும் என்றால், நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். கிருபையாய் பெற்ற உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளணும் சொன்னால், தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது ஒரு வசனத்தினால் கட்டப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு சபையை தேடி கண்டுபிடிங்க. அங்கு சென்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியான ஐக்கியத்தில் இணைந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா உங்களுடைய இந்த விளக்கத்துக்கு நான் பதில் கொடுக்க விரும்புகிறேன். என்ன சொன்னீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு சபையை, ஒரு தேவ பிள்ளையை வழிநடத்துகிற விதம் இதுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற வசனத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பு பூரணப்படும்படியாக கட்டி கொண்டு வருகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருகிற போது எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களுடைய ரட்சி பூரணப்படும்படியாக உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேற்றருவாளன் தான் பரிசுத்த ஆவியானவரை தவிர மற்றபடி காணிக்கைக்கும் தசமபாகத்திற்கும் சபையில் ஆகிறதான வசூலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நான் கேள்விக்கு வருகிறேன். ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார், சபைகள் ஏன் வந்தது? கிறிஸ்து ஒருவர் தானே. என்னுடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் சபைகள் என்பது இவர் பன்மையில் கேட்கிறார். ஏன் நிறைய சபைகள் வந்தது? ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து தானே அப்படின்ற கேள்வி தான் வைக்கிறான் என்று நான் விளங்கிக் கொள்ளுகிறேன். இதற்கு பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வி. சபைகள் ஏன் வந்தது? கிறிஸ்து ஒருவர் தானே. அதாவது நான் சொல்லுகிற பதில் என்ன சொன்னீங்கன்னா, சபைகள் பூமியில் உருவாகலை, சபை ஒன்றுதான். சபை ஒன்றுதான். அதே மாதிரி கிறிஸ்துவும் ஒருவர் தான். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க, எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு, சரீரமான சபைகளுக்கு அப்படி சொல்லி பவுல் எதில் சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலான தலையாக தந்தருளினார். ஆகவே கிறிஸ்து ஒருவர் தான். அவரது இரத்தம் சம்பாதிக்கப்பட்ட சபையும் பூமியிலே ஒன்றுதான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சபைகள் ஏன் வந்தன என்றால், இங்கு சபைகள் உருவானதற்கு காரணம் அது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் என்பது உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷத்தை விளக்குகிற புத்தகம்தான் நமது கையில் உள்ளதான பரிசுத்த வேதாகம புத்தகம். இதை உலகம் முழுதும் போதிக்க வேண்டும் என்று சொன்னால் சபைகளை பூமியிலே பரவலாக உருவாக்காமல் இதை போதிக்க முடியாது. அதாவது எருசலேமிலோ அல்லது வேறு எங்கேயோ ஒரே ஒரு சபை வைத்துக்கொண்டு இதை உலகம் முழுவதற்கும் போதிப்பது செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களை சிதறடித்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டிலும். பழைய ஏற்பாட்டிலும் ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாம் நாம் இந்த பூமி விட்டு எங்கும் பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதற்காக தங்களுடைய நாமத்திற்கென்று ஒரு கோபுரம் கட்டினார்களாம். பாபிலோன் கோபுரம் கட்டத் தொடங்கி நாமெல்லாம் ஒரே இடத்துல குவியலாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அது இல்லை. தேவனுடைய திட்டம் ஜனங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கி அங்கு ஜனங்களை பூமியின் மேல் தேவன் சிதறடித்தார் என்று பார்க்கலாம். இது தேவனுடைய அனாதி தீர்மானம், ஜனங்கள் பூமியிலே பல்கி பெருக வேண்டும் என்பது. அதே போலத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் கூட எருசலேமில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு? சுவிசேஷத்தை பெற்ற, போதிக்கும்படியான உத்தரவை பெற்ற, என்ன போதிக்கும்படியா நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று போதிக்கப்பட்டவர்கள் அங்கு எருசலேமில் அமர்ந்து கொண்டிருந்த போது தேவன் எந்த ஜனங்களை? தம்முடைய ஜனங்களை சிதறடித்தார். அவர்கள் உலகம் முழுவதும் பரவி சென்று சபைகளை உருவாக்கினார்கள். அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது உலகம் முழுவதற்கும் அறிவிக்கப்பட்டது. இதை நான் உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்லுவேன்னு சொன்னால், சபையை ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடத்தோடு கூட நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் பாட புத்தகம்னு ஒன்று இருக்குது, அநேக சப்ஜெக்டுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ் பாட புத்தகம் எடுத்துக்குவோம். ஏதாவது ஒரு வகுப்பு, ஏதாவது ஒரு கிளாஸில் தமிழ் பாட புத்தகம். தமிழ்நாடு முழுவதும் தமிழுக்கென்று இருக்கிறதான ஒரே சப்ஜெக்டுக்கு அந்த கிளாஸுக்கு ஒரு புத்தகம் தான் இருக்கும். அந்த ஒரு புத்தகத்தை போதிப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறதான அந்த ஒரு வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் புறப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி போகிறது முடியாத காரியம். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்கிறது? அவரவர்கள் இருக்கிற பகுதியில் பள்ளிகளை உருவாக்குகிறது. கவனிங்க, பள்ளிகளை உருவாக்கி போதிக்கிறார்கள். எதை போதிக்கிறாங்க? அந்த தமிழ் சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, பள்ளிகள் பலவாக இருந்தாலும் போதிக்கிற புத்தகம் ஒன்றுதான். அந்த புத்தகத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்கிற அறிவும் ஒன்றுதான். ஆனால் பள்ளிகள் பல. அதே மாதிரி தான் சபைகள் அநேகமாக இருந்தாலும்
சபையில் போதிக்கப்படுகிற வேதம் ஒன்று தான், அது பரிசுத்த வேதாகமம். அதன் மூலமாக பெற்றுக்கொள்கிற வேத அறிவும் ஒன்று தான், அது என்னன்னு சொன்னீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது போல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை போதிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒரே சபைக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியாதுபடினால்தான் சபைகள் உருவான. அப்போ சபைகள் உருவானாலும் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய பார்வையில் ஒன்று தான் சபை. இந்த சபைக்கு தலையாய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த சபையில் போதிக்கப்படுவதும் பரிசுத்த வேதாகமம் என்கிறதான ஒரே பாட புத்தகம்தான். அதை போதிக்கிறவர்கள் கேட்டு விசுவாசித்து அவர்கள் அடைக்கிற நற்பலன் சொல்லுங்க, அதுவும் ஒன்று தான், நித்திய ஜீவனுங்கிற ஒரே ஒரு நற்பலன் தான் அடைவாங்க. ஸோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபைகள் என்பது உலகத்தில் அநேக இடங்களில் போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடமே தவிர தேவனுடைய பார்வையிலும் பரிசுத்த வேதாகமத்தின் போதனையிலும் சபை ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.